உண்டாகட்டும். இந்த ஆசீர்வாதமான மாலை வேளையில் இந்த சிறுவர் புரோகிராமை எளிமையான ஒரு காரியமாக இருந்தாலும் கர்த்தர் அதை ஆசீர்வதித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷமாக ஆறுதலும் களிப்புமாக உண்டாகும்படியாக கர்த்தரே எல்லா கிருபையும் பாராட்டும்படியாக வலது கரத்தை உயர்த்தி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பெரியவர், உயர்ந்தவர், பிள்ளைகளை நேசிக்கிறவர். ஓ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்லி அவர்களை தடை பண்ணாதிருந்து அவர்களுடைய தலையிலே கரங்களை வைத்து நீர் ஆசீர்வதித்த தேவன். இந்த மாலை வேளையிலும் ஒரு விஷயங்கள் மத்தியில் கடந்து வாங்கப்பா. நீர் உம்முடைய பெற்றோர்களுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிருபை நிறைந்த இந்த பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் சின்ன பாத்திரங்களாக சின்ன வசனங்களாக சொன்னாலும் கூட நீர் அதை தூரத்திலிருந்து கவனிக்கிறவர், அதை ஆசீர்வதிக்கிறவர். அப்பா ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளை குறித்ததான எதிர்கால திட்டத்தை நீர் உமது கரத்தில் வரைந்து வைத்திருக்கிறீர். அப்பா, ஒரு பிள்ளையையும் நீர் விருதாவாக கொடுப்பது இல்லை. அந்த பிள்ளைகளை வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக மாற்றுகிறவர் நீங்கள் தான்ப்பா. உமது வலது பார்சத்தின் பிள்ளைகளாக மாற்றுகிறவர் நீங்கள் தான்ப்பா. கர்த்தாவே, ஒரு விஷயம் எங்களுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். நாங்கள் என்னதான் பிரயாசப்பட்டாலும் விளையச் செய்கிறவர் நீங்கள் தான். இந்த அருமை பிள்ளைகளை, இந்த தெய்வ பக்தியுள்ள ஒரு சந்ததியை நீர் காணணும். காலையில் கூட அந்த பிள்ளைகளுக்காக ஒரு விசேஷித்த ஜெபம் ஏறெடுக்க நீர் உதவி செய்தீர். ஆவியானவர் நடத்தின அந்த எல்லா காரியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற நம்முடைய பிள்ளைகளை, ஆயத்தப்படுத்தின நம்முடைய பிள்ளைகளை, டீச்சர்ஸை, பெற்றோர்களை மற்றும் எல்லாரையும் ஆசீர்வதித்து கொடுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தரே பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. மார்க் 10:14 இது இவ்விதமாய் சொல்கிறது. இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை தொடங்கும் வண்ணமாக நம்முடைய சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாரும் they'll sing a prayer song. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாஜோதியாய் வளர்ந்தார். ஜோதியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதையெங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதையெங்கும் சாற்றிடுவோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜமல்ல பரநாவியில் மகிழ்வோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜமல்ல பரநாவியில் மகிழ்வோம். பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட
ஏசு பிறப்பின் காட்சியை நம் முன்னே இப்போ கொண்டு வரதுக்காக நம்மளோட சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ we are going to see the major scene. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியோ என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மெய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். எவ்வளோ குளிர். ஆமாம், அங்க ஏதோ ஒளி தெரிகிறது. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். சரி, வாங்க நம்ம இயேசு பாலனை பார்க்க போலாம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அதோ அங்க ஒரு நட்சத்திரம், பாலகனை பார்க்க போகலாம். சரி, வாருங்கள், நாமும் போகலாம். Jodi
தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தலாமா? We are going to hear a special song by our boys. Thank you, boys, for the lovely song. Here comes our girls to sing a beautiful song for us.
comes the Sunday class students for their action songs and memory verse. And
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசேயா 9:6. இதோ ஒரு பெண் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அந்த குமாரனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்றார் தேவன் நம்மோடு இருப்பார் என்று அர்த்தமா. இயேசுவான ஞானத்திலும் வார்த்தையிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதனை விருத்தி அடைந்தார். லூக்கா 2:52. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். மத்தேயு 1:23. She shall give birth to a son. You shall call his name Jesus, for it is him to save his people from their sin. Matthew 1:21. நானே சத்தியத்தை நீங்கள் கொடிகள். நானும் வழி சத்தியம் உண்மையும் இருக்கிறேன். வீட்டாண்டு என்ன கத்திரிய விசேரிப்போம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடைய இருக்கிறார் என்று அர்த்தமா. மத்தேயு 1:23. பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். லூக்கா 2:10. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. எனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். மத்தேயு 1:21. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்களாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். மத்தேயு 1:23. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரர் வந்திருக்கிறார் என்றார். லூக்கா 19:10. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சங்கீதம் 91:1. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:9. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடம் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. மீகா 5:2. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். லூக்கா 2:14. And the angel answered and said unto her, The Holy Spirit will come upon you, and the power of the highest will overshadow you. Therefore also that Holy One who is to be born will be called the Son of God. Luke 1:35. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்துக்கு அன்பு கூர்ந்தார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்கா 2:11. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:9.
எப்ரத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேல் ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவர் புறப்படுதல் அனாதி நாட்களாக பூர்வத்தினுடையது. மிக 5:2. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். யோவான் 3:16. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்கா 2:11. அவன் சட்டைங்கிலே அடைக்க நான் வாசங்கையாகும் உன்னவனவை மறைக்க சவா நில்லனி தங்குவான். அப்போ நானே கர்த்தர் என் மீட்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நன்றி ஏசப்பா. நான் நம்புகிறது அவராலே வரும். Can we all give them a big round of applause once again? Dance by our beautiful Chutti Kuttis. Dashing through the snow in a one-horse open sleigh, over fields we go, laughing all the way. Bells on bobtail ring, making spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight! Oh, jingle bells,
நாள் கொண்டாட்டமே பாடி பாடி மகிழும் நாட்களே ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாடுவாங்களே கிறிஸ்மஸ் நாள் கொண்டாட்டமே பாடி பாடி மகிழும் நாட்களே ஒன்றாக கூடியே கரங்களை தட்டியே இயேசுவை கொண்டாடுவாங்களே Happy birthday. Here comes our boys for their dance.
நன்மை அளித்ததே. சில்லான குளிர் காற்று, சில்லான குளிர் காற்று வீசும் நேரம் அது. மேலோக தூத கூட்டம் பாடும் வேளையில் மண்ணில் மாந்தரும் கதரும் நேரம் அது. நம் மேசியா மண்ணில் உதித்தார். சில்லான குளிர் காற்று வீசும் நேரம் அது. மேலோக தூத கூட்டம் பாடும் வேளையில் மண்ணில் மாந்தரும் கதரும் நேரம் அது. நம் மேசியா மண்ணில் உதித்தார். எல்லாத்தையும் நமக்காக வந்து பண்ண நம்மளோட சண்டே கிளாஸ் பிள்ளைங்க எல்லாருக்காகவும் நம்ம இன்னொரு தடவை ஜோரா கை தட்டிடலாமா? ஓகே, இவ்வளோ நேரம் நீங்க எல்லாரும் ப்ரோக்ராம் பண்ணீங்க. இப்போ உங்களை பார்க்கறதுக்கு 2 ஸ்பெஷலான கெஸ்ட் வந்திருக்கிறாங்க. அந்த கெஸ்ட்டை கூப்பிட்டுலாமா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, கெஸ்ட் ரெடி நினைக்கிறேன். வந்துட்டாங்க, நம்ம சர்ச்சுக்கு, ஹெப்ரோன் ஏஜி சர்ச்சுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டுலாமா? Dashing through the snow in a one-horse open sleigh, o'er the fields we go, laughing all the way. The bells on bobtail ring, they make our spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. A day or two ago, I thought I'd take a ride, and soon Miss Fanny Bright was seated by my side. The horse was lean and lank, misfortune seemed his lot. He got into a drifted bank, and we got upside. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Now the ground is white, so go it while you're young. Take the girls tonight and sing the sleighing song. Just get a bobtail nag, 240 for his speed. Then hitch him to an open sleigh and crack, you'll take the lead. Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. A day or two ago, மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் சந்தோஷமா இதை பார்த்து கண்டு களி கூர்ந்தீர்கள்? உள்ளபடியே உண்மையே சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷமே இல்லையா? அல்லேலூயா. உள்ளபடியே ரொம்ப நல்லா இருந்தது. பிள்ளைகள் அருமையாக வசனம் சொன்னாங்க. ப்ரோக்ராம் எல்லாரும் சூப்பர். பெற்றோர்களாகி உங்களுக்கு கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் அல்லது 5 நிமிஷத்தில் ஒரே ஒரு செய்தி. திடீரென்று இந்த வசனம் எனக்கு நினைவுக்கு வந்தது. யாராவது ஆதியாகமம் கண்ணாடி கொண்டு வரல. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம். யாராவது பைபிள் வச்சுருக்கீங்களா? இருந்தவங்க வாசிங்க பார்ப்பாங்க. இந்த வசனம் மரண காலத்தில். ஆதியாகமம் 35வது அதிகாரம் 18வது வசனம். மரண காலத்தில் அவன் ஆத்துமா பிரியும் போது அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவள் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். திடீரென்று இந்த வசனம் எனக்கு நினைவுக்கு வந்தது.
இங்கே ராகேல் இரண்டாவதாக பென்யமீனை பெற்றெடுக்கும் முன்பாக வருத்தத்தோடு பிள்ளையை பெற்றேன் என்று சொல்லி அவனை வருத்தத்தின் மகனாக அவள் பார்க்கிறாள். அதே வேளையில் அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபு பென்யமீன் என்று சொல்லி பெயரிடுகிறான். இந்த பேரில் தான் இருக்கு ஆவிக்குரிய ரகசியம். பெனோனி என்று சொன்னால் வருத்தத்தின் மகன், பென்யமீன் என்று சொன்னால் வலது பார்சத்து மகன். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. உங்களுக்கு கூட பிள்ளைகள் உருவாகும் போது அநேகர் கஷ்டம், எனக்கு ஏன் இந்த பிள்ளை, எனக்கு ஏன் இந்த பிள்ளை என்று சொல்லி வேதனையோடு சில சமயங்களில் வருத்தப்பட்டிருப்போம், வேதனைப்பட்டிருப்போம், தவியாய் தவித்திருப்போம். இது தேவையை அழிச்சிடலாம்ல, இதையே நமக்கு என்று சொல்லி அநேகர் அப்படிப்பட்டதான துணிகரமான காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. கற்பத்தின் கனி கர்த்தரால் உண்டானது, அந்த கனியை அழிக்கக்கூடாது. இப்பொழுதெல்லாம் நாம் பார்த்த இந்த பிள்ளைகள் குட்டி பிள்ளைகளாக இருந்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக ஆடி பாடி மகிழும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷம். வருத்தத்தின் பிள்ளைகளாக பெற்றெடுத்த பிள்ளைகளை தேவன் வலது பார்சத்து பிள்ளைகளாக மாற்றுகிறார். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. அதுதான் வேதத்தின் ரகசியம். உலகத்தில் நாம் வருத்தத்தை அனுபவிக்கிறவர்களாக பிறந்தோம், துன்பத்தை அனுபவிக்கிறவர்களாக பிறந்தோம், துயரத்தை அனுபவிக்கிறவர்களாக பிறந்தோம். நான் ஏன் இந்த உலகத்தில் இருக்கணும்னு சொல்லி எத்தனையோ நேரம் துக்கித்து புலம்பி வாடி, எப்படி ராகேல் வருத்தத்தின் பிள்ளையை நான் பெற்றேனே என்று சொல்லி அவள் மரணத்துக்கு நேராக அவள் போய்விட்டாள். ஆனால் தேவனுக்கு அந்த பிள்ளையை குறித்ததான ஒரு நோக்கம் இருந்தது. அவன் வலது பார்சத்து குமாரன். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்ல அல்லேலூயா. நீங்கள் கூட உலகத்தில் இருக்கும்போது நான் ஏன் உலகத்தில் இருக்கேன் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் குறித்து ஒரு அனாதி நோக்கம் வந்துடும். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை உங்களை தம்மோடு கூட வலது பார்சத்திலே வைக்கும்படியாக தேவன் திட்டமிட்டு உள்ளார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு செய்தி. ஸ்தோத்திரம். ஒரு காலத்திலும் உங்கள் பிள்ளைகளை குறித்து இந்த சனியை ஏன் வந்துச்சு, இந்த பிசாசு ஏன் வந்துச்சு, இந்த என்னென்னமோ பேர் வச்சு பிள்ளைகளை என்ன சொல்கிறாங்க அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு காலம் நினைக்காதீங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் வலது பார்சத்து குமாரத்திகளாக மாற்றும்படியாக. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சண்டே கிளாஸ் எக்ஸாம் வச்சதில் ப்ரைஸஸ் முதல்ல கொடுத்துட்றோம். நியாயாதிபதிகளில் பிள்ளைகளுக்கு பரீட்சை நடந்துச்சு. அந்த பரீட்சையில் மிஸ்ஸஸ் பிரீத்தி அவங்க முன்னாடி வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். 5 வயது வரைக்கும் உள்ள பிள்ளைகள், அடுத்து 6 வயதுலேருந்து 7 வயது, 6-7 வயதில் உள்ள பிள்ளைகள், இவங்கெல்லாம் கலர் போட்டாங்க நியாயாதிபதிகளில் உள்ள அந்த படங்களில். அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் குரூப் ஏல ஃபஸ்ட் ப்ரைஸ் எஸ் ஜெனிஷ் ரியானா. ஃபஸ்ட் ப்ரைஸ். கிளாப் பண்ணுங்க எல்லாரும். செகண்ட் ப்ரைஸ் பி அனிகா ஸ்ரீ. தேர்ட் ப்ரைஸ் ஜே ஆனி ஜோஸ்பின் ஆர் ரிதிஷ். அடுத்ததாக குரூப் ஆறுதல் பரிசு சைமன் கிருபாகரன். இருக்கானா? வரல போல அவங்கெல்லாம். ஜெருஷா ஷைனி இல்ல. சர்வேஷ் பி சர்வேஷ். வா வா வா.
அடுத்ததாக குரூப் பி ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆர் ஜாபின் கிறிஸ்டோ, ஏ பெனியேல், 2 பேர் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஏ பெனியேல், ஓடிவா ஓடிவா. அடுத்தது செகண்ட் பிரைஸ் பி ஆக்னஸ். தேர்ட் பிரைஸ் ஜே ஜெர்சனா சாம்வேல். ஏன் அடுத்தது ஆறுதல் பரிசு ஹரி பிரசாத். ஹரி பிரசாத் ஆறுதல் பரிசு ஹரி பிரசாத். அடுத்த குரூப் சில நியாயாதிபதிகள் கேள்வி பதில் எழுதுனதுல எம் ஜாசன் டேவிட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் 4th to 6th. எஸ் கேத்தரின் பெனிட்டா செகண்ட் பிரைஸ். தேர்ட் பிரைஸ் எஸ் கிறிஸ் ஜெயந்த், எம் ஜாசன் சாம்வேல், 2 பேர் தேர்ட் பிரைஸ். ஆறுதல் பரிசு ஏ ஜோஸ்லின், கிருபா, எம் ஜீவிதா, கிருபா, எம் ஜீவிதா. ஆஸ்வின் இருக்கானா? ஆஸ்வின் இல்ல, சரி. அடுத்தது குரூப் டி 8th 7th ஸ்டாண்டர்டுக்கு மேல உள்ள பிள்ளைகள். குரூப் டில இந்த பிள்ளைகளுக்கு எப்படி பிரைஸ் கொடுக்கனே தெரியல, நல்ல மார்க் வாங்கி இருக்கிறாங்க. 100க்கு 100 மார்க் வாங்கி எஸ்கே ஜோஷுவா ஃபர்ஸ்ட் பிரைஸ். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. செகண்ட் பிரைஸ் டி ஆண்டனி ஜாக்கப் சாம்வேல், வி வைஷாலினி. செகண்ட் பிரைஸ் செலினா பிளஸி இல்ல, சாய் ராஜ்குமார். இவ கையில 2 கொடுத்துருங்க, 2 கொடுத்துருப்பா, 2 அண்ணே. சரி, தேர்ட் பிரைஸ் எஸ்கே சூர்யா. ஆறுதல் பரிசு எஸ் ஸ்டீவ் ஜசந்த், ஒய் ஷாரன், பி ஈஸ்வரி, ஏ ஜெசிகா, பி தேவேஸ்வர். வா வா வா. எம் யமுனா, எம் பிராஸ்பரினா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சரி, ஸ்டீஃபன் அங்கிள் வாங்க. குரூப் சி, குரூப் சில எம் பிராஸ்பரினா ஃபர்ஸ்ட் வாங்கி இருக்கிறா.
நம்ம சர்ச்சில் எழுதின பிள்ளைகளுக்குள்ள என்னன்னு. அடுத்தது குரூப் டில சாரி ஸ்டீவ் ஜசந்த் ஃபர்ஸ்ட் பிரைஸ். மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் ஆறுதல் பரிசு உண்டு, கேட்டு வாங்கி போயிருங்க கடைசியில் போகும்போது. அடுத்ததாக பெரியவங்க எக்ஸாம் எழுதுனதுல மீகால பரீட்சை வச்சதுல குரூப் ஏல ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜே சாரா நவமணி. செகண்ட் பிரைஸ் ஜே ஜபரானி. தேர்ட் ப்ரைஸ் ஸ்டெல்லா வரல, பெய்க் சிஸ்டர் வரல, ஷாரன். யாழ் பிரியதர்ஷினி. ஸ்டெல்லா வாங்க, வந்து வாங்கிக்க. ஸ்டெல்லா யாழ் பிரியதர்ஷினி வாப்பா. வைஷாலினி வா. தேர்ட் ப்ரைஸ். ஆறுதல் பரிசு ஜே டேனியா என் சதீஷ்குமார், பிரதர் என் சதீஷ்குமார் அவர்கள். அடுத்ததா குரூப் பில மிஸ்ஸஸ் ரூத் சிஸ்டர் ஃபர்ஸ்ட் பிரைஸ். கிளாப் பண்ணுங்க. செகண்ட் பிரைஸ் மிஸ்ஸஸ் கார்த்தி ராணி. தேர்ட் பிரைஸ் மிஸ்ஸஸ் ஜானட் கிப்டா, மிஸ்ஸஸ் ஷோபா டேவிட். ஆறுதல் பரிசு மிஸ்ஸஸ் ஜெசிந்தா, மிஸ்ஸஸ் சசிகுமாரி, மிஸ்ஸஸ் பி சங்கீதா, பிரதர் என் வெங்கடேஷ். அம்மாக்கு ஒன்று அப்பாக்கும். அடுத்ததா குரூப் சில ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அண்ணன் பிரதர் ஸ்டீபன் அண்ணன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். டேமரி சிஸ்டர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். 2 பேர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், ஒரே மார்க்கு. வாங்கிடுறீங்களா? அது அண்ணனுக்கு. அடுத்ததாக மிஸ்ஸஸ் நிர்மலா செகண்ட் பிரைஸ். தேர்ட் பிரைஸ் மிஸ்ஸஸ் ஜி ஹெப்சி சிஸ்டர், மிஸ்ஸஸ் கெட்சியா டேவிட் போயிட்டாங்க.
ஆறுதல் பரிசு மிஸ்ஸஸ் ரூபி. சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ். இதில் சர்ச்சில் சண்டே கிளாஸ் எடுத்தவங்க உண்டு, அதே நேரத்தில் ஜூமில் ஆன்லைனில் சண்டே கிளாஸ் எடுத்தவங்களும் உண்டு. எல்லாருக்குமே ப்ரைஸ் உண்டு. மிஸ்ஸஸ் ஜானட் கிப்டா, மிஸ்ஸஸ் நிர்மலா, மிஸ்ஸஸ் மாலா, மிஸ்ஸஸ் ஜெசிந்தா, மிஸ்ஸஸ் டாமரிஸ், மிஸ்ஸஸ் பரிமளா, சிஸ்டர் வாங்கிக்கிறீங்களா? மிஸ்ஸஸ் பிரீத்தி, ஹரிணி இல்ல. இதெல்லாம் பொறுப்பெடுத்து செய்த கிருபாவுக்கு சொல்லாம இருக்க முடியல. சொல்ல வேண்டாம் தான் சொன்னேன். ஆனாலும் ஆண்டவருடைய அவளுக்கு இருந்த தாளந்த அருமையா பயன்படுத்தினா கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பாராக. கிருபாவுக்கு ஒரு gift அண்ணன்கிட்ட. அடுத்ததாக சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பேர் வாசிக்க வந்து வாங்கிக்கங்க. பிகே பிரகில் அமுதன், பிரகில் அமுதன் அழகா வந்து நின்னாரு. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். கிரேஸ்லின் லிடியா, ரியானா ஜோசலின், யாருன்னு எனக்கு இந்த ஜாபின் கிறிஸ்டோ, ஜே ஜாப்லின் கிறிஸ்டோ, ஜாப்ரின் ஜோஸ். வாங்க ஜெப்ரின் ஜோஸ், ரியான் ஜேக்கப், ஏ பெனியேல், சரி. ஏ ஜெசிகா, ஏ ஜோசலின், எஸ் கிறிஸ் ஜெயந்த், எம் ஜீவிதா, எம் இருதயமேரி, ஈனோக் இம்மானுவேல், ஹெப்சிபா, அப்படியா சரி. பி ஆக்னஸ், ஜே ஜெர்சனா, ஜே ஜோஷ்வா, எஸ் கேத்தரின் பெனிட்டா, எம் ஜாசன் சாம்வேல், எம் ஜாசன் டேவிட், எஸ் ஜெனிஷ் ரியானா இல்லை சரி. பி கிருபா, பி சாம்வேல், ஸ்டிபி, பிபின், ரேஷ்மா, அதுக்கெல்லாம் இல்லை.
எம் மோனிஷ் இல்லை. பி அனிகாஸ்ரீ, பி சபிதா, பி ரோகன் இல்லை. எம் ரிதன்யா, எம் சாம்வேல், சுஜிதா, யமுனா பிராஸ்பரினா, கே சாம்வேல், ஜே ஆனி ஜோஸ்பின், ஜே ஆட்வின் ஜெர்சன், ஜே ஆல்வின் ஜோஷ்வா, ரிதிஷ் வல்ல, பி சர்வேஷ், பி பிரைட்டன், பி பிளஸ்வின், சிமியோன், சைமன், ஒய் ஷாரன், கிரேனா பவித்ரா வரல, தினேஷ் லோகேஷ் வரல, ஜே ஜாக் காட்வின், எஸ்கே சத்யா, எஸ்கே சூர்யா, கிருஷாந்த், ஹரிபிரசாத், ரோஸ்லின் கிருபா, அவ்வளோதான். பிரைசி ஜோலன், ரியானா ஜோஸ்லின், யாரும் தெரியல, அவ்வளோதான். மேக்டலின் சிஸ்டர், பரிமளா, தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. வேற யாருக்காவது விட்டு போயிருந்தா தயவுசெய்து வந்து முன்னாடி வந்து வாங்கிக்கங்க. யாராவது பேர் விட்டு போயிருந்தா கொஞ்சம் தயவுசெய்து சொல்லி வாசிக்கங்க. யாருப்பா? யாரு? வா, சுஜிதாவா? சுஸ்மிதா. வேற யார் பேராவது விட்டு போயிருந்தா கொஞ்சம் தயவுசெய்து வந்து சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருங்க. ஈவ்லின் ரூத் மாசி, வேற யாரு? வேற யாரு? பேர் விட்டு போயிருக்கா? பேர் விட்டு போயிருக்கா? பிரைஸ் தி லார்ட். பாதி பேர் எழுப்பி போயிட்டாங்க. 8 மணிக்கு முடியும் அப்படின்னா 8 மணிக்கு முடித்தாச்சு. ஆண்டவருடைய பெரிதான கிருபை நம்மோடு கூட இருந்ததற்காக. குட்டி பிள்ளைங்களாம் அமைதியாக இருக்கணும் கடைசி நேரத்தில், இல்லாட்டி பரிசை நான் வாங்கிக்கிருவேன். சரியா? எல்லாரும் அமைதியாக இருக்கணும். சரி, இந்த ப்ரோக்ராமில் உண்மையிலே நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லா கனத்தையும் மகிமையும் ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. முயற்சி எடுத்த அருமை மகளுக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி, 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 நன்றி. சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுடைய சபையின் மூலமாக இயன்றதை செய்யக்கூடிய ஒரு தருணத்தை நீர் தந்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த பிள்ளைகள் உம்மாலே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உம்முடைய பரிசுத்த கரத்தை அவர்கள் மீது வைப்பீராக. ஆண்டவரே, அவர்கள் வருத்தத்தின் பிள்ளைகளாக இருந்தாலும் வலது பார்சத்து பிள்ளைகளாக மாற்றுகிற கர்த்தர் ஒருவர் எங்களுக்கு உண்டு. ஆண்டவரே,
எல்லா சூழ்நிலையிலும் வெற்றி சிறக்க பண்ணி இந்த பிள்ளைகளை மேலான நிலைமைக்கு கொண்டு வர உமது வல்லமை போதுமானது ஆண்டவரே. நாங்கள் மாத்திரம் கர்த்தருடைய சித்தத்துக்கு, கர்த்தருடைய வழியிலே, நீதியின் பாதையில், சத்தியத்தின் பாதையில், வசனத்தின் வழியில் நடக்கும்போது மெய்யாகவே நீர் ஆசீர்வதிக்கிறவர். கலந்து கொண்ட எல்லா பெற்றோர்களையும் ஆசீர்வதிங்க, உறவினர்களை ஆசீர்வதிங்க, கலந்து கொண்ட விசுவாச பெருமக்களை ஆசீர்வதிங்க, சண்டே ஸ்கூலில் எடுத்த டீச்சர்ஸ்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இதுக்கு பொறுப்பாக இருந்த உம்முடைய மகளுக்காகவும் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த சபையையும் நினைந்திருளுங்கப்பா. எங்களால் இயன்ற பரிசு வழங்கத்தக்கதாக நீர் கரங்களை உறுதிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் வழி நடத்துங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் சமாதான வழி நடத்தலும் இன்றும் என்றும் சதா காலமும் அம்மனவரோடு கூட இருப்பதாக. ஆம். அல்லேலூயா.